ஆளுநர் ஆர்.என். ரவி தலைமையில் துணைவேந்தர்கள் மாநாடு தொடங்கியிருக்கிறது. இதில் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பங்கேற்றிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இதில் துணைவேந்தர்கள் மத்திய, மாநில, தனியார் பல்கலைக்கழக துணைவேந்தர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. பல பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் பங்கேற்கவில்லை. பிரதிநிதிகள் தரப்பில் பங்கேற்பு என்பது இருந்திருக்கிறது. பங்கேற்றிருப்பவர்களுடன் குழு புகைப்படம் எடுக்கப்படும் காட்சிகளை பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, தற்போது யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள், யாரெல்லாம் பங்கேற்கவில்லை என்பது சார்ந்த முழு விவரங்கள் வெளியாகி இருக்கா? தற்பொழுது வரை மொத்தம் 9 துணைவேந்தர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். ஆனால் மாநில அரசினுடைய சார்பில் உள்ள பல்கலைக்கழகங்களிலிருந்து யாரும் இதுவரை பங்கேற்கவில்லை. இதனிடையே தற்பொழுது நிகழ்வானது தற்பொழுது துவங்கி இருக்கிறது. அரங்குக்கு வந்த பின்னர் தற்பொழுது அனைவருடன் புகைப்படம் எடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது நிகழ்ச்சியானது துவங்கி நடைபெற்று வருகிறது. தமிழகம் முழுவதும் இருந்து 40க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்களிலிருந்து துணைவேந்தர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் அதில் தற்போது 9 துணைவேந்தர்கள் மட்டுமே இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார்கள். பெரும்பான்மையான பல்கலைக்கழகங்களிலிருந்து துணைவேந்தர்கள் யாரும் பங்கேற்கவில்லை. தேசிய கீதம் மற்றும் தமிழ்தாய் வாழ்த்துடன் தற்போது இந்த நிகழ்வானது துவங்கி இருக்கிறது. இன்று காலை முதலே தொடர்ச்சியாக உதகை நகரில் பல்வேறு அமைப்பினர் இந்த துணைவேந்தர் மாநாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்களில் ஒருபுறம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒருபுறம் எதிர்ப்பு இருந்தாலும் மறுபுறத்தில் நிகழ்ச்சி ஏற்கனவே திட்டமிட்டபடி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாகவே தற்பொழுது இந்த துணைவேந்தர் மாநாடு தற்போது திட்டமிட்டபடி துவங்கி இருக்கிறது. நிகழ்ச்சி 1 மணி நேரம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது நிகழ்வானது துவங்கி இருக்கிறது. தேசிய கீதம் மற்றும் தமிழ்தாய் வாழ்த்துடன் இந்த நிகழ்வானது துவங்கியிருக்கக்கூடிய நிலையில் எதிர்பார்க்கப்பட்ட பல்கலைக்கழகங்களிலிருந்து துணைவேந்தர்கள் பங்கேற்கவில்லை. தனியார் நிகழ்நிலை பல்கலைக்கழகங்கள் மற்றும் மத்திய பல்கலைக்கழகங்களிலிருந்து மட்டும் 9 துணைவேந்தர்கள் மட்டுமே பங்கேற்றிருக்கிறார்கள். இது தவிர்த்து துணைவேந்தர் அந்தஸ்துக்கு குறைவாக இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் கல்லூரிகளது முதல்வர்கள், பதிவாளர்கள் போன்ற நபர்கள் என மொத்தம் 26 பேர் இந்த மாநாட்டில் இதுவரை அதிகாரப்பூர்வமாக பங்கேற்றிருக்கிறார்கள். இது தவிர்த்து தனியார் இந்த கல்வியாளர்களும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த நிகழ்வு தற்பொழுது துவங்கியிருக்கக்கூடிய நிலையில் இன்னும் ஒரு மணி நேரத்தில் இந்த நிகழ்வானது நடத்தப்பட இருக்கிறது. இதனிடையே இந்த நிகழ்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தந்தை பெரியார் திராவிடர் கழகம் உட்பட பல்வேறு அமைப்பினர் தற்பொழுது உதகை பேருந்து நிலையம் முன்பாக உதகை பேருந்து நிலையம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிற அந்த போராட்டக்காரர்களை காவல்துறையினர் கைது செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருபுறம் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மறுபுறம் ஏற்கனவே திட்டமிட்டபடி தற்போது துணைவேந்தர் மாநாடானது தற்போது துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குருசாமி, துணைவேந்தர்கள் மாநாட்டை ஆளுநர் ஆர்.என். ரவி நடத்துவதை கண்டித்து உதகையில தந்தை பெரியார் திராவிடர்